ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 6வது தசகத்தில் 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மாயா விலாசஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ. மாயா விலாச ஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ. ஜிஹ்வா ஜலம் வச்சனமீஷ சகுந்த பங்கி. ஜிஹ்வா ஜலம் வச்சனமீஷ சகுந்த பங்கி. சித்தாதயஸ்வரகணா முகரந்திரமக்னி. சித்தாதயஸ்வரகணா முகரந்திரமக்னி. தேவாபுஜாஸ்தனயுகம் தவ தர்மதேவ. தேவாபுஜாஸ்தனயுகம் தவ தர்மதேவ. மாயா விலாசஹசிதம் ஸ்வசிதம் ஷமீரோ. ஜிஹ்வா ஜலம் வசனமீஷ சகுந்த பங்கி. மாயா விலாசஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ. ஜிஹ்வா ஜலம் வச்சனமீஷ சகுந்த பங்கி. சித்தாதயஸ்வரகணா முகரந்திரமக்னி. தேவாபுஜா ஸ்தனயுகம் தவ தர்மதேவ. சித்தாதயஸ்வரகணா முகரந்திரமக்னி. தேவாபுஜாஸ்தனயுகம் தவ தர்மதேவ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மாயா விலாச ஹசிதம். ஹசிதம் என்றால் புன்னகை இல்லையா? மாயா விலாசம் மாயையாக இருக்கிறது. ஸ்வசிதம் தங்களுடைய சுவாசம், மூச்சு காற்று. மூச்சு சமீரோ காற்றாகவும் உள்ளது. ஜிஹ்வா ஜலம் நாக்கு நீராகவும். வச்சனம் சகுந்த பங்கி சொல் பறவை கூட்டங்களாகவும். சித்தாதய ஸ்வரகணாக ஸ்வரங்கள் சித்தர்கள் முதலியவர்களாகவும். முகரந்திரம் அக்னிகி வாய் நெருப்பாகவும். தேவாபுஜாக கைகள் தேவர்களாகவும். ஸ்தனயுகம் தவ தர்மதேவ மார்பகங்கள் இரண்டும் தேவதைகளாகவும் உள்ளன. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மாயா விலாச ஹசிதம் ஸ்வசிதம் ஷமீரோ. ஜிஹ்வா ஜலம் வசனமீஷ சகுந்த பங்கி. சித்தாதயஸ்வரகணா முகரந்திரமக்னி. தேவாபுஜா ஸ்தனயுகம் தவ தர்மதேவ. ஈசனே, உங்களது ஆச்சரிய சக்தியே உங்களது மயக்கும் புன்னகையாக உள்ளது. உங்களுடைய மூச்சு காற்றாக வாயுதேவனாக உள்ளது. உங்களுடைய நாக்கு நீராக அதாவது வருணதேவனாக உள்ளது. உங்களுடைய பேச்சு பறவை கூட்டங்களாகவும் ஸ்வரங்கள் சித்தர் புருஷர் முதலியவர்களாகவும் இருக்கின்றது. உங்களுடைய வாய் நெருப்பாக அக்னி தேவனாக உள்ளது. தங்களுடைய கைகள் தேவர்களாக உள்ளது. தங்களுடைய 2 மார்பகங்களும் தர்ம தேவதைகளாக உள்ளன.